அந்த கல் வந்துட்டால் எந்த போராக இருந்தாலும் மாட்டும் தான் சொல்லிட்டு போகிறாரு. இன்றைக்கி வந்தவரும் அதான் சொல்கிறாரு. அது வந்துட்டு சலுங்கு பாறை நம்ம சலுங்கு பாறை தான் நினைக்கிறேன். சலுங்கு பாறையே செலுக்கு பாறையே சொன்னார். அதை சொன்ன உடனே ப்ளம்பரும் சரி வரவெல்லாம் அப்போன்னா அது வேலைக்கு ஆகாதுமா, அப்போன்னா அது வேலைக்கு ஆகாதுமான்னு சொல்கிறாங்க. அதில் இன்னொரு விஷயம் சொன்னார். 10 பேருக்கு போர் போட்டால் அதில் ஒருத்தருக்கு தான் இந்த பிரச்சனை வருமா. அந்த ஒருத்தர் நாங்கள் தான். 30 அடியில் பாறையில் தண்ணி வந்ததுன்னு சந்தோஷப்படுறதா, அது வந்தும் ஒரு ஜக்கு தண்ணி கூட எங்களுக்கு பயன் இல்லைன்னு நினச்சி வருத்தப்படுறதா தெரியுது. டேடிமா அதில் வந்த தண்ணியா டாடி இவ்வளோ தூரம் போச்சு வெள்ளைக்காடு மாதிரி? நான் அப்படி நினச்சேன். ஒரு வேளை அவங்க ஊத்தம் தள்ள வெடிக்காட்டி போயிருப்பாங்களோ. டாடி வேறு என்ன டாடி எடுத்து வைக்கணும்? அப்படியே படு போ. அது போடா இப்போ படுக்கலாம் தான் போடா. புரியல. கங்காவ தெரியா? தெரியும்டா தெரியும்டா. அப்புறம் ஏன் ஏத்துறத? வேட்டையன் படம் நான் ஒரு ப்ரைமில் பார்த்தேன்டா. ஒரு 3/4 படம் பார்த்துட்டேன். கால்வாசி தான் படம். யார்? பிரம்மாஸ்திரம் படமா? ஆமாம், அவன் வந்து இதில் இருக்கு. அவன் பேர் அமிதாப் பச்சன். இருக்காரு. பிரதர் இது வந்து சென்னை தான். ஆனால் வந்து செங்கல்பட்டு மாவட்டமோ தாம்பரம் மாவட்டமோ வரும். செங்கல்பட்டு மாவட்டம் கிராமம்தான் இது. ஆனால் இப்போது அவ்வளோவா இது சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஏன்னா நான் இதை வந்து கிராமமாகவே நான் பார்க்கல. ஆனால் இது கிராமம் தான், அதை ஒத்துக்க தான் எனக்கு. என்ன டாடி நான் இதை கிராமம் நான் பெருக்கிறேன் டாடிமா. எல்லாத்தையும் எடுத்து தள்ளி விடுறேன் விடு. துணி காலில் காய போட்டுக்கலாமா டாடிமா? டாடிமா துணி காலில் காய போட்டுக்கலாமா? என்னாச்சுமா? இவங்க வெளில போயிட்டாங்களா? பாப்பா குரலை கேட்கல, உள்ள இருக்காளா? என்னது டாடி? நீ ஏன் டாடி பாப்பாவை ஏதாவது சொல்ற? சும்மாவா? அவள் இல்லை உனக்கு. இவங்ககிட்டலாம் வேற மாதிரி நடந்துக்கிற. அவளை மட்டும் பார்த்தா நீ வேற்றார் பிள்ளை மாதிரி நடத்துற டாடி. எப்படி வேற்றார் பிள்ளை மாதிரி நடத்துற? யாரு? பட்டு பத்தி தெரியாத சொல்லுக்கு. சண்டைக்கு நிப்பாடா, ஆனா கம்முன்னு இருப்பா மணி கணக்கா. இல்லைங்க, எங்கள் வீட்டில் தண்ணிக்கு நிறைய போராடி டயர்ட் ஆகிட்டு சரி டீயாச்சும் குடிப்போம்னு சொல்லி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மனசு ரிலாக்ஸேஷன் ஆகுதாட்டு லைவ் போட்டு உட்காந்துருக்கேன். யாரையாச்சும் ஏதோ பேட் கமெண்ட் போட்டு போங்க, ஏதோ பண்ணிட்டு போங்க. நாங்கள் என்ன அடுத்தவங்க வழி யாருக்கும் புரிய போகிறதில்ல. அவங்க 5 நிமிஷம் கமெண்ட்டை போயிட்டே இருப்பாங்க. போட்டு போங்க, என்ன இப்போ அதெல்லாம் என்ன ஆகிட போகுது? என்னது மனுஷாளுங்க நம்மளுடைய எல்லாமே கஷ்டம் நடக்குது, கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா குப்பை கவருது. ஆனால் கடவுளும் சேர்த்து